ஹலோ கைஸ், இன்னைக்கு ஷைரோ அனிமையோட எபிசோட் 3 அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே இவங்க ஒரு டவுனுக்கு வந்திருக்காங்க. இந்த டவுன் ரொம்ப சின்னதாக இருக்குது போன டவுனை கம்பேர் பண்ணா. ஞாபகம் இருக்கா? போன வாட்டி அந்த டீமன் பொண்ணு தோத்து போயிட்டா, அவளை கொல்றதுல. கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அட இதுக்கு நம்ம கேம் விளாடணும், ஞாபகம் இல்லையா என்ன? அதுக்காக அவங்க கேமையும் விளாட்றாங்க. அங்கே ஹீரோவும் யோசிக்கிறான். போக போக நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுலயும் நம்ம கோ தான் ஜெயிக்கிறா. கோவும் டோட்டோவும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அனுமுனி நம்ம செபல் அவெல்லாம் இங்க உங்க ரெண்டு பேருக்கு சில பல விஷயத்த பண்ணுமா, அதுக்காக அவங்க போயிட்டாங்க. கவலையே படாதீங்க, அதான் நான் உங்க கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன கவலை? நம்ம ரெண்டு பேரும் இப்போ தனியா வேற இருக்கும். எல்லாம் கேட்டா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னது தனியாவா? அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, நான் இங்க வந்ததுக்கு காரணம் ப்ரொடெக்ட் பண்ணும், இவளுக்கு ஒரு பாடி கார்டா நான் இருக்கணும். என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணும். எவ்வளவு ரிலேயபிள்னு நான் காட்ட தேவையில்லையா? எத்துல கோவும் கையை பூச்சின்னு சொல்றான். அங்க ஹீரோ சார், இந்த மாதிரி நம்ம டேட்டுக்கு போகலாம். டேட்டுன்னு கேட்டோனே திரும்பவும் ஒரு மாதிரி ஆயிரான். டேட்டுன்னு பேர்ல அவ கொல்ல பாக்குறாளா? ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பண்ணா அவன் கண்டிப்பா இப்படி ஆவானு. அவங்க ரெண்டு பேரும் அதை பண்ண போறாங்க. நம்ம ஏன் நம்மளோட ஓனான விஷயத்த பண்ணக்கூடாது? ஒட்டூருக்கு போகலாம் இப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல நம்ம கோ ஏதோ ஒரு விஷயத்த கலந்து தரா. இதை வந்து குடிங்க, என்ஜாய் பண்ணலாம். இதுல ஏதோ ஒரு சாம் விஷயத்த அவ கலந்துருக்கா. இன்னைக்கு இது எனக்கான கலெக்டிங் டேட்டு. இன்னைக்கு எனக்கான ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன் அப்படின்னு அவ சொல்றான். அந்த இடத்துல குடிங்க குடிங்கன்னு சொல்ல டோட்டோ யோசிக்காம அதை குடிக்கிறான். அம்மா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அப்பனா நான் இந்த ஒயினை பத்தி சொல்லுமோ மனசுலயே அவன் யோசிக்கிறான். ஒயின் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட சாய்ஸ் மாதிரியே. எப்படி நீ நல்லா இருக்கியோ அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கு. போங்க ஹீரோ சார், நீங்க ரொம்ப சீக்கியா இருக்கீங்க. எத்தனை இன்னமும் அவளுக்கு புரியல அது வந்து அஃபெக்ட் பண்ணா இல்லையான்னு. அவனோட ரியாக்ஷன்லாம் ஒரு விதமா தான் இருக்கு. இன்னமும் ஒர்க் ஆகாத விதமா தெரியுமா? இதனால அவ இன்னொரு விஷயத்த கொடுக்குறா. ஓ சார், இதை வந்து எனக்காக சாப்பிட முடியுமா? அதுலயும் ஆப்வியஸா மூளைய ஒரு விதமா இருக்கிற மாதிரி ட்ரக் எல்லாம் அவ கலந்து வச்சிருக்கா. அதையும் நம்ம டோட்டோ அறியாம சாப்பிடுறான். அதனாலயும் நம்ம டோட்டோக்கு அங்க எதுவுமே ஆகல. இன்னமும் விடாம சாண்ட்விச்ச கொடுக்குறா. ஹீரோ சார், எனக்காக சாண்ட்விச்ச சாப்பிட முடியுமா? அதையும் அவன் சாப்பிடுறான். இதுல மூளைய செடக்டிவா மாத்துறதுக்கான ட்ரக் எல்லாமே இருக்கு. அதனாலயும் நம்ம ஹீரோ அங்க எதுவுமே ஆகல. இது உண்மையிலேயே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. என்ன பண்றது, என்னோட ட்ரக்கும் மொத்தமா ஒர்க்கே ஆகல. இதே மாதிரி போச்சுன்னா இது வந்து எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். என்னோட இம்யூன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, என்னோட ஸ்கில்லும் அங்க ஒர்க்கே ஆகல. அங்க என்னன்னு தெரியல. கோ ஒரு பாசிட்டிவ் விஷயத்தையும் யோசிக்கிறான். டோட்டோவும் டீயை கொண்டு வந்து தரான். இந்தாங்க. டோட்டோ, இந்த மாதிரி என்ன நீ லவ் பண்ணலையா? அல்ல என்னோட நாய்க்குட்டியா மாற முடியுமா? உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன். என்ன லவ் பண்ணலையா? எனக்கு ஒரு நாய்க்குட்டியா மாற. இல்ல நான் ஃபெயிண்ட் ஆக கூடாது, நான் மன்னிச்சிருங்க, என்னால அப்படி மாற முடியாது. கேக்குறவ ரொம்ப கஷ்டப்படுறான். இப்பதான் அவன் உண்மையான ரீசனையே சொல்றான். அப்படி நான் உங்களுக்கு கீழே ஒரு சாமோட இருக்கிற ஒரு நாய்க்குட்டியா மாறிட்டா என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுல, அதனால என்ன மன்னிச்சிருங்க, அங்க ஃபெயிண்ட் ஆக கூடாதுன்னு அப்படியே அவனை கடிச்சிங்கன்னே சொல்றான். எனக்கு உங்களை அம்மானி டீமன் பொண்ணு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட லைஃபை கம்பேர் பண்ணா நீங்க எல்லாருமே தான் ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனவங்க. கேட்கிற அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வேறமா அங்க தேங்க்ஸ் நோடி தான் சொல்றான். அதுக்கே அவன் ஃபெயிண்ட் ஆயிடுறான். அவ கையை பாக்குறா. கையில அப்படி கடிச்சு வச்சிருக்கான். அதுவும் இருக்கு. இவரு ஃபெயிண்ட் ஆக கூடாதுன்னு ஏதோ என்னோட பாய்சனுக்கு இவரு தான் ஆன்டிடோட் மாதிரி இருக்காரு. ரொம்ப நன்றி ஹீரோ. அப்புறம் டோட்டோ முழிச்சிக்கும் போதே அங்க என்னதுன்னு அவன் பாக்குறான். அங்க கோ தான் இதை பண்ணி வச்சிருக்கா. நான் தான் உங்களுக்கு இதை பண்ணேன் சொல்ற விதமா இது ஒரு கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப நன்றி எனக்காக எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு. விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். கேளு ஃபெயிண்ட் ஆயிடுறான். அட என்ன ஹீரோ சார், வந்து இன்னமும் நிறைய விஷயத்த பண்ணணும், வாங்க. அங்க இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க டீமன் பொண்ணு சொல்றான், ஏன் நீங்க இவ்வளவு லேட் பண்ணீங்க? அங்க பாருங்க, அங்க ஒரு கேக்குக்கான ஷாப் இருக்கு, அது ரொம்ப எம்மியா இருக்கும், அதை வந்து நம்ம வாங்கலாம் வாங்க, இல்லனா அது வித்து போயிடும். இதோ நான் வரேன். அங்க பின்னாடியே கோவம் போறா. அங்க என்னன்னு தெரியல. டீமன் பொண்ணு பின்னாடியே வந்து சொல்றான், கொண்டிதான் இப்படி இருக்கா, இல்ல உனக்கும் அப்படி ஃபீல் ஆகுதா? அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரில இருக்கு. ஆமா இருக்கலாம். அப்ப என்ன ஆக்சுவலா அவங்க டேட்ட பண்ணாங்க. வாங்க வாங்க, நம்ம ரூம் வேற ஷேர் பண்ணும் இல்லையா? இன்னைக்கு நீங்க ஏன் கூட தான் இருக்க போறீங்க. கேக்குறவன் திரும்ப ஃபெயிண்ட் ஆயிரான். அப்புறம் ஃபைனலா அங்க அனுமனையோட டர்ன் தான். பாட்டி அவ தான் அங்க சான்ஸை பயன்படுத்தணுமே. அவங்களுக்கு அவளுக்கும் நம்பிக்கையில இந்த மாதிரி இவளால கொல்ல முடியுமான்னு. நீங்க என்ன வேணா யோசிங்க, உங்களால கொல்ல முடியுமோ முடியாதோ. ஆனா கடைசியில ஏதோ ஒண்ணு நான் தான் அவனை கொல்ல போறேனே. அவங்களும் தனியா போயிடறாங்க. அங்க போகும்போதே ஒரு ஐஸ்கிரீமை பத்தி சொல்றான். அது ரொம்ப பாப்புலரா இருக்கு, நம்ம அதை வேணா வாங்கலாம், அது உண்மையிலேயே உனக்கு பிடிக்கும். சைடு நம்ம அனுமனையும் நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயின்னு இருக்காங்க. அங்க போகும்போதே நம்ம ஹீரோவும் அங்க கேக்குறான், அம்மா அவங்க ரெண்டு பேரும் என்ன வரலையா? உங்களுக்கு தெரியல ஏதோ வயிறு வலியா, அதனால தான் அவங்க வரல. படாதீங்க, நம்ம வந்து போறது ஹப்ஸை கலெக்ட் பண்ணதான். இப்ப அது அவங்க ரெண்டு பேருக்கும் உதவியா இருக்கும். அதனால நம்ம கவலைப்பட வேணாம். கண்டிப்பா. ஆனா போற வழியில அவங்களுக்கு என்ன பேசிக்கணும் தெரியல. என்னதான் அனுமனி ஒரு பிரீஸ்டா இருந்தாலும் அவளுக்கு பிரீஸ்டா இருக்கிறதுனா என்னன்னு கூட தெரியாது. இதுவே நம்ம ஹீரோ பத்தி சொன்னா அவனும் ரொம்ப நர்வஸா இருக்கான். ரெண்டு பேருக்கும் கடைசியில அங்க என்னதான் பேசணும் அதுவே தெரியல. இந்த சைடு அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. அது அவ்வளவு ருசியா இருக்கு. இது வந்து ரொம்ப ருசியா இருக்கு, அதனால அதுக்கு ரிவார்டா நான் உன்னை
உயிரோட விடுறேன் மாதிரி அவ ஸ்கில்ல பத்தி அங்க கேக்குறா. இது வரைக்கும் நம்ம கோ உண்மையிலேயே ஸ்கில் எதுவும் பயன்படுத்தல, வெறுமா அவளோட ட்ரக் ஒண்டிதான் அடிக்கடி அவ பயன்படுத்துவாளே. இங்க திடீர்னு ஒரு ஆளும் வந்து ஆமா என்ன நீங்க பேசின இருக்கீங்கன்னு கத்துவானா. இவங்க வந்து சொல்றாங்க நாங்க எங்களோட விஷயத்த பேசுறோம், உனக்கு என்ன, நாங்க என்ன அவ்வளவு சத்தமாவ பேசுறோம், அதனால மரியாதையா ஓடி போயிடு. ஆனா அப்புறம் தான் அவங்க சொல்லவே செய்றாங்க, நல்லா பாருங்க இந்த இடத்த நாங்க ராபரி பண்ண வந்திருக்கோம், அதனால நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியுதா. அப்படியா. இந்த சைடு அங்க நம்ம ஹீரோவும் தைரியத்தை வர வச்சு கேக்குறான், ஆமா அனுமோனி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும். சரக்கு காசு இல்ல, நான் சும்மா ஜோக் பண்ண அவ்வளவுதான். சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும். அது ஒர்க் அவுட் பண்றது. ஒர்க் அவுட்டா திரும்பவும் ஆரம்பிச்சுட்டான் இவன். அங்க போற வழியில நம்ம ஹீரோட முகத்துல தழும்பு இருக்குமா, அதை பத்தி நம்ம அனுமோனி கேக்குறா. அந்த இடமே மாயான அமைதியாயிது. இந்த சைடு அங்க இன்னமும் அவங்க ஜாலியா இருப்பாங்களா. ஒரு பர்சனும் வந்து சொல்றான், அவங்க 2 பேரும் உண்மையிலேயே முட்டாளன்னு நினைக்கிறேன், இன்னமும் இந்த இடத்துலயே அவங்க தான் ஹார்ட் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்களா என்ன. அதே மாதிரி நான் யாருன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியல, நான் உண்மையிலேயே யாருன்னு தெரியுமா, பி ரேங்க் அட்வென்ச்சரரா இருக்கிற பெரிய ஆளுனா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது கேட்டியா. பி ரேங்கா உண்மையிலேயே அமேசிங் இல்லையா. அட பி ரேங்க்லாம் என்ன பெரிய விஷயமா. ஆமா ஆமா ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அவன் பி ரேங்க்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். 100க்கும் மேல நிறைய பேர் இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது இவன் வந்திருக்கான். அதெல்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான், ஆனா நம்ம டீமன் பொண்ணு அப்படியே தடுக்கிறா. யாரு கிட்ட எப்போ அட்டாக் பண்ணும் உனக்கு தெரியல. இதுல திரும்ப ஒரு அட்டாக் பண்றான், இவங்க 2 பேருமே அங்க தப்பிக்கிறாங்க. பி ரேங்க்னு சொன்னா அப்போ இவன் மேல கண்டிப்பா பவுண்டி இருக்கும், உயிரோட பிடிச்சா அது இன்னமும் வாட்டமா இருக்கும். அப்படியா ஒரு கை பாத்திர வேண்டியதான். இந்த சைடு அனுமனையும் சொல்றான், நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் கேட்டனே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது எனக்கு எப்படி கச்சதுன்னா ஒரு மாஸ்டரோட அட்டாக்னால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு காயமே ஏற்பட்டது. நான் இது வரைக்கும் நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன், அதுல முக்கியமா ஃபேமிலி, ஈவன் என்னோட கான்பிடன்ஸ் அதையும் நான் இழந்துட்டேன். எல்லாத்தையுமே நான் ரீக்ளைம் பண்ணணும்னு சொல்லி தான் எவ்வளவு கஷ்டப்படுறேனே. நான் அப்பதான் என்னால பழையபடி அந்த கான்பிடென்ட்டை கெயின் பண்ண முடியும், இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். இது கேட்கிற அனுமனையும் யோசிக்கிறான், அப்பனா இவன் எல்லாத்தையுமே இழந்துட்டானா. நான் வந்து என்னோட டார்கெட்டை விடுற மாதிரி இல்ல, எத்துல ஊதி விடுறா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறான். சைடு அந்த ஃபைட்டை கட்டுறாங்க, அங்க டீமன் பொண்ணு வித்தியாசமான ஸ்பெல் எல்லாம் போறாளா. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான், ஏன்னா இந்த விதமான ஸ்பெல்ல அவன் பார்த்ததே இல்ல. சைட்ல மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா அவங்க ஆல்ரெடி அங்க கோ கிட்ட வசமா மாட்டிக்கினாங்க. இந்த சைடு அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பெரிய பாமா வைக்கிறான். பார்க்கறது சின்னதா இருக்கலாம், ஆனா அது இன்னமும் பெருசாயினே போகுமா. அந்த இடத்துல அது போக போக இன்னமும் பெருசாயினே போகுது. அவ்வளவுதான், இப்ப பாக்கலாம் நீ என்ன பண்றன்னு. அது வளர்ந்து வளர்ந்து கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் அளவுக்கு போகுமா. இந்த சைடு அவங்க காப்பாத்திட்டாங்க. அந்த இடத்துல அவங்க எல்லாருமே தேங்க்ஸ் சொல்றாங்க, ரொம்ப நன்றி காப்பாத்தினதுக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி நாங்க ஒன்னும் உங்களுக்காகலாம் இதை பண்ணல, நீங்க எல்லாருமே இந்த ஆளுங்களை ரிப்போர்ட் பண்ற மூலமா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், வச்சு இங்க இருக்கிற இடத்த உங்களால ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்குள்ளேயே அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நான் டின்னரையோ இல்ல வேற ஏதாச்சும் விஷயத்த கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். உடனே அங்க டீமன் பொண்ணும் சொல்றா, ரொம்ப நேரத்துக்கு இங்க இருந்தா அது நம்மளுக்கு தான் ஆபத்தா இருக்கும், நம்ம வந்து இங்க இருக்கிறது நல்ல விஷயம் இல்ல, நம்ம போயிடலாம். இதனால மத்த ஹீரோஸுக்கு நம்மள பத்தி தெரிய வரும். இதனால ஒரு போர்ஷன் எடுக்கிறா, இவங்களோட மெமரிஸ் எல்லாமே ஆல்டர் ஆயிடுமா. இதனால பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குப்பா, இதை நானும் கத்துக்கலான்னு இருக்கேன். தகுமெல்லாம் எனக்கும் ஆர்வம் வருது, மேஜிக்கால கூட இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது, அதுக்கு அவளே கத்து தரேன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. இந்த சைடு ஹீரோ கிட்ட அந்த பாம் பெருசாயினே போகுமா, அங்க ஓடவும் முடியாதா. இதனால அங்க டோட்டோவை எழுப்பி வரா, ஹீரோ நீதான் இப்போ ஏதாச்சும் பண்ணணும், ஏன்னா இந்த பாம் வந்து வெடிக்க போகுது. அந்த இடத்துல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே அவன் தூக்கி போடுறான். அங்க ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. இந்த சைடு அவங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்களா அந்த ட்ரக் தயாரிக்கலான்னு, அதுக்கு கிட்டியே தான் அது வெடிக்கவும் செய்யுது. இந்த சைடு அந்த பாம்னால ஒரு மவுண்டனே ஒரு வழியா இருக்கும். நம்ம ஹீரோ அவனையே ப்ரொடெக்ட் பண்ணி எப்படியும் அங்க காப்பாத்திட்டான். மவுண்டனே ஒரு வழி ஆயிடுச்சு, இவன் ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், கதை என்ன ஆயிருக்கும். இந்த இடத்துல ஹீரோக்காக அவ தேங்க்ஸ் சொல்றான், இதனாலேயே அவன் ஃபெயிண்ட் ஆயிரான். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த விஷயம் எல்லாமே நாசமா போயிடுச்சு. வர வழியில ஏதோ ஒரு வித்தியாசமான மாஸ்டர் தான் பாம வச்சதுன்னு அவன் மழுப்பி விட்டுறா. பாம பத்தி தான் அவன் யோசிக்கிறான், நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி டோட்டோ, நீங்க ஒண்டி இல்லைன்னா திரும்பவும் நம்மளால ஹர்ப்ஸை கலெக்ட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வந்து பாக்குறாங்க, அவங்களோட நிலைமையே மோசமா இருக்கு, காரணமும் அவங்க உருவாக்குன அந்த ட்ரக். அதுதான் சொல்றான், நான் வந்து இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி ட்ரக் எல்லாம் தொடவே மாட்டேன். ஹீரோவும் ஒரு சைடு யோசிக்கிறான், எவ்வளவு நடந்திருக்கும்ல, இதுல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரு கூடயும் அவன் க்ளோஸ் ஆகுறான். அங்க அவ ட்ரக் தொட மாட்டேன்னு சொல்ல இருக்கா. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகும்னு. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோடு இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.